இந்த வீடியோ இ-இன்வாய்ஸ் சம்பந்தப்பட்ட அட்வைசரி அப்டேட். e-invoice.gst.gov.in இதான் வந்து இ-இன்வாய்ஸுக்கான அஃபிஷியல் மெயின் பேஜ். இதில் வந்து வேரியஸ் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்வைசரிலே லிங்க் இருக்குது. இந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மெயின் பேஜ் போகும். இதில் வந்து லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணுறது வந்து உங்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கான கடன்சியெல்லாம் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அக்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இந்த லாக் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே வந்து உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. லாகின் பண்ணால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஐஆர்என் நம்பர் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி நம்பர் வைஸ், ஃபினான்சியல் இயர், டாக்குமெண்ட் வைஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரி இருக்குது. அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இ-இன்வாய்ஸ் அவங்க எனேபிள் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த அப்டேட்டையும் வந்து நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த பர்சன் இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிளாக இல்லையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் கூட இதிலே வந்து பார்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் வந்து ஜிஎஸ்டி நம்பர் வச்சு பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பேன் நம்பர் கொடுத்தோம் சர்ச் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு ரேண்டமாக வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி நம்பர் வந்து இ-இன்வாய்ஸ் எனேபிள் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணோன்னாக்கா இ-இன்வாய்ஸை வந்து அவங்க வந்து எனேபிள் பண்ணிட்டாங்க. இது ஜிஎஸ்டி நம்பர் தெரிஞ்சால். இன்கேஸ் ஜிஎஸ்டி நம்பர் தெரியல அப்படின்னாக்கா பேன் நம்பரை வச்சு நம்ம டேட்டா வந்து சர்ச் பண்ணலாம். பேன் நம்பரை வச்சு பண்ணோன்னாக்கா அந்த பேனுக்கு எகென்ஸ்டாக எத்தனை ஜிஎஸ்டி இருக்கோ எல்லாமே டிஸ்பிளே வரும். இதில் வந்து எனேபிள்டு ஃபார் இ-இன்வாய்ஸிங் அப்படின்னா இ-இன்வாய்ஸ் எனேபிள் பண்ணிட்டாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் டைப்பும் வந்து இதில் இருக்குது. ரெகுலராக இல்லை காம்போசிஷன் ஸ்கீமா அப்படிங்கிறதும் வந்து இந்த டீட்டெயிலும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இதை வந்து எக்ஸலில் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. கிரீவன்ஸ்க்கான ஆப்ஷனும் வந்து இங்கேயே இருக்குது. நம்ம டேரெக்டாக கால் சென்டரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் போர்ட்டல் அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில் மொத்தம் இது வரைக்கும் வந்து 6 ஐஆர்பி போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து 5 வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது. ஃபஸ்ட்டு 2 வந்து கவர்மெண்ட் போர்ட்டல். ரிமைனிங்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் கவர்மெண்ட் கூட டைப் பண்ணியிருக்க தேர்ட் பார்ட்டி பர்சன். இவங்க எல்லாருமே வந்து பேசிக் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ரெண்டும் வந்து டோட்டலாக வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். மொபைல் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதையும் வந்து இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னாக்கா இ-இன்வாய்ஸோட டேட்டாஸ் வந்து ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணுறது மூலிமா வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இ-இன்வாய்ஸ் நம்ம இப்போ தான் எனேபிள் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனில் நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இ-இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ண டீட்டெயிலை வந்து ஜேஎஸ்என்னாக வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேரியஸ் சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலிமா வந்து மொத்தமாக வந்து இ-இன்வாய்ஸ் இன்ஃபர்மேஷனை ஜேஎஸ்என்னாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டர்ன் ஓவர் அதிகமாக இருக்குது பட் ஆனால் இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிள் இல்லை ஆல்ரெடி நோட்டிஃபைடு குட்ஸ் அப்படின்னாக்கா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் டிக்ளரேஷனை வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். ரிசோர்ஸில் வந்து இ-இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி மாஸ்டர் கோடு, ஸ்டேட் கோடு, HSN கோடு, கண்ட்ரி கோடு, போர்ட் கோடு, வேரியஸ் டேட்டா வந்து இந்த இடத்துல வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் போர்ட் கோட் அப்படின்னு நான் கொடுத்து இங்கே நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா டீட்டெயில் கிடைக்கும். இப்போ சென்னைக்கான போர்ட் கோடு என்ன அப்படின்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணுறது மூலிமா சென்னையில் மொத்தம் எத்தனை போர்ட் இருக்குது அதோட கோடு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் எக்ஸலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் கொடுத்து மொத்த டேட்டாவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சி, ஜிஎஸ்டி ரேட்டு, மொத்தம் ஜிஎஸ்டி ரேட்டு இவ்வளோ ரேட் இருக்குது அந்த டீட்டெயிலு. தமிழ்நாடுக்கான பின்கோடு வந்து 600லேருந்து 643 வரைக்கும் ஆரம்பிக்கும். ரிமைனிங் கோடெலாம் பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு அலாட் ஆனது. இ-இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட மேனுவல் நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதிலே நீங்கள் பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். HSN சர்ச் பண்ணுறது, ஐஆர்என் சர்ச் பண்ணுறது, வேரியஸ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து இ-இன்வாய்ஸ் அப்ளிகபிள் இல்லை அப்படிங்கிற டேட்டாவும் பார்க்க முடியும். இந்த இடத்துல டிக்ளரேஷனும் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா மொபைல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக வந்து இ-இன்வாய்ஸ் போர்ட்டல் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஆன்லைன் பேசிக் லெவல் கிளாஸ் வந்து மார்ச் ஃபஸ்ட்டு வீக் கண்டக்ட் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். சம்மந்தப்பட்ட டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மாதிரி இன்னொரு அப்டேட்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ.